இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப மினிமமான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி நான் எப்படி இந்த மேக்கப் லுக்கை வந்து க்ரியேட் பண்ணேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து ஆக்சுவலி ஒரு ரெடி டு கோ லுக்கு. இது பார்த்திங்கன்னா ரொம்ப மேக்கப் போட்ட மாதிரியும் இருக்காது, ரொம்ப சட்டிலாகவும் நீட்டாகவும் இருக்கும். ஒர்க் போகிறவங்க, காலேஜ் போகிறவங்க கண்டிப்பாக வந்து இந்த லுக்கை க்ரியேட் பண்ணிட்டு போகலாம். உங்களுக்கு வந்து நிறைய ஓவர் மேக்கப்டாக ஒரு ஆக்வர்டான ஃபீல் வரும்ல, அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. இந்த மேக்கப் லுக் வந்து உங்களுக்கு ரொம்ப சட்டிலாக இருக்கும். இந்த லுக்குக்காக நான் யூஸ் பண்ணியிருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன் அண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக போய் பாருங்கள். இந்த லுக் பிடிச்சிருந்தது அப்படின்னா பிரச்சனாஸ் கார்னர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்கள் வீடியோஸை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷனில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோஸ் போஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபை ஆகும். கொஞ்சம் பேர் வந்து என்னோடய வீடியோஸை கான்ஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. உங்களுக்கு எல்லாம் ஒரு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆஸ் யூஷுவல் நம்மளோட ஸ்டெப் 1 வந்து பண்ண போகிறோம், விச் இஸ் டோனிங். தென் மாய்ஸ்சரைசர். இதோட ப்ராடக்ட்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தால் இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தியாக போயிடும். நெக்ஸ்ட்டு நான் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்க போகிறேன். மாய்ஸ்சரைசர் வந்து உங்கள் ஸ்கின்னை பொறுத்து, உங்களோட ஸ்கின் டைப்பை பொறுத்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. என்னோடது ஆயில் ஸ்கின், அதனால் நான் வந்து லைட்டாக மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து வெளியே போகிறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனுக்கு நான் எடுத்துக்கிட்டது பார்த்திங்கன்னா இந்த லாக்மேயோட சன்ஸ்க்ரீன் வந்து லைட்டாகவே யூஸ் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணதுக்கப்புறமா ப்ரைமர். டீ ஜோனில் ரொம்பவே ஸ்வெட் ஆகும் அண்டு ரொம்ப ஆயிலாக இருக்குங்கிறதுனால நான் தனியாக டீ ஜோனுக்கு மட்டும் அப்ளை பண்ண மாட்டேன். அப்ளை பண்ண ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இந்த டீ ஜோனுக்கு வர மாதிரி ஜஸ்ட் ட்ராக் மட்டும்தான் பண்ணுவேன் அப்ளை பண்ணிவிட்டு. தென் ப்ரைமருக்கு அப்புறம் எனக்கு வந்து கொஞ்சம் டார்க் ஸ்பாட்ஸ் அண்டு டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கிறதுனால, பிக்மெண்டேஷன்ஸும் இருக்கிறதுனால நான் வந்து கலர் கரெக்ட் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு வந்து நான் இந்த கன்சீலர் எடுத்திருக்கேன். இந்த வீடியோவோட கோல் என்னென்னு பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ராடக்ட்ஸ். மினிமம் ப்ராடக்ட்ஸுங்கிறதுனால நான் வந்து ரொம்ப கம்மியான ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ஒரு இன்ஸ்டன்ட் ஏஜ் ரிவைண்ட் இரேசர் அப்படின்னு சொல்லிட்டு மேபிளினோடது. இதை யூஸ் பண்ணி என்னோடய பிக்மெண்டேஷன்ஸையும் டார்க் ஸ்பாட்ஸையும் ஹைட் பண்ணிக்க போகிறேன். என்னோட ஷேட் பார்த்தீங்க அப்படின்னா கேரமல் ஷேடு. நான் சஜஸ்ட் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் வந்து எதுவுமே வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்காது. பட் இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து வர்த்துன்னு நான் வந்து நீங்கள் ஃபிங்கரில் வந்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஃபிங்கரில் பிளெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேக்கியாக இருக்காது. அண்ட் வந்து டைரெக்டாக ஸ்பஞ்ச் வச்சிங்க அப்படின்னா நான் உங்கள் ப்ராடக்ட் எல்லாமே ஸ்பஞ்ச்லேயே போயிடும். ஃபஸ்ட்டு ஃபிங்கரில் வந்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க. சாஃப்டாக ஒரு ஃபெதர் டச் மட்டும்தான் இருக்கணும். தென் நீங்கள் வந்து ஃபிங்கரில் பிளெண்ட் பண்ணதுக்கப்புறமா உங்கள் ஸ்பஞ்ச் யூஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் எக்ஸஸ் ப்ராடக்ட்ஸ் இருந்தாலும் இந்த ஸ்பஞ்சில் வந்து வந்துடும். தென் உங்களோட நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன். நான் ஃபவுண்டேஷனுக்கு வந்து இந்த லாக்மேயோட மோஸ் ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன். என்னோடய ஷேட் இதில் பார்த்தீங்கன்னா கோல்டன் மீடியம். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப லைட்டாக எடுத்துக்கிட்டால் போதும் தான் நீங்கள் வந்து இந்த ஹோல் மேக்கப்புக்கு யூஸ் பண்ண போகிற ப்ராடக்ட்டை. உங்களுக்கு வந்து டவுட் வரலாம், ரொம்ப மினிமலாக ப்ராடக்ட் எடுத்திருக்கேனே, இது வந்து எப்படி எனக்கு ஒர்க் ஆகும் அப்படின்ட்டு. பட் ரிசல்ட் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கும். ஃபர்ஸ்ட்டு நான் சொன்ன மாதிரியே ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ
ஸோ இது வந்து நான் ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு உங்களுக்கு பண்ணி காட்டுறதுனால லேட் ஆகுது. பட் நீங்களாக ட்ரை பண்ணும்போது மோர் தென் 10 minutes ஆகாது கண்டிப்பாக. ஸோ இதோட அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக ஒரு டே க்ரீம் யூஸ் பண்ணுற மாதிரியான அப்ளிகேஷன் தான் இது. பட் நீங்கள் நிறைய எடுத்துட்டீங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப மேக்கப் போட்டது வந்து அப்படியே தெரியும். நெக்ஸ்ட்டு நீங்கள் ஒரு லூஸ் பவுடர் வச்சு இதை செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ளாட் ஷேப் இருக்கிற மாதிரி ஒரு பிளெண்டர் எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து இந்த ஃப்ளாட்டாக இருக்கிறது ஃபுல்லாகவே பவுடர் கவராக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. தென் ஸோ ஒவ்வொரு ஏரியாவாக உங்களோட பவுடரை வந்து பிளெண்ட் பண்ணிட்டு வாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபோர்ஹெட் ஏரியா அண்ட் லைக் ஃபேஸோடது வந்து முடிஞ்சது. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஐப்ரோஸை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணுறதுக்கு நான் அந்த ஸ்விஸ் பியூட்டியோட ஐப்ரோ பவுடர் எடுத்திருக்கேன். மாதிரி ஒரு ஆங்கிள் ப்ரஷ் யூஸ் பண்ணி நீங்கள் ஐப்ரோஸை ஃபில் பண்ணிக்கலாம். ஐப்ரோஸ் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஐப்ரோஸை காம் பண்ணிக்கோங்க. இருக்கிற இடத்த வந்து க்ராஸ் பண்ணிடாமல் ஐப்ரோஸில் வந்து எங்கெங்கே வந்து மிஸ் ஆகுதோ அந்த இடத்துல மட்டும் ஃபில் பண்ணால் தான் உங்களோட ஐப்ரோஸ் வந்து நேச்சுரலாக இருக்கும். ரொம்ப வந்து முன்னாடியும் ட்ரா பண்ணக்கூடாது. ஐப்ரோஸ் ட்ரா பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ட்ரா பண்ணது அப்படியே தெரியும், நேச்சுரலாகவே இருக்காது. ஸோ ஐப்ரோஸ் ஃபில் பண்ணி முடிச்சாச்சு. அண்ட் ஐப்ரோஸ் ஃபில் பண்ணதுக்கப்புறமும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்பூலி ப்ரஷ் வச்சு உங்கள் ஐப்ரோஸை காம் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸஸ் ஏதாவது ப்ராடக்ட் இருந்தாலும் இதில் ரிமூவ் ஆகிடும். பார்த்தீங்கன்னா ஐப்ரோஸ் வந்து நான் ஃபில் பண்ண மாதிரியே இருக்காது, என்னோடய நேச்சுரல் ஐப்ரோஸ் மாதிரியே இருக்கும். அஸ் அ பிகினராக நீங்கள் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்குறதுக்கு வந்து நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ ஒரே ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணி அதை எப்படி எல்லாத்துக்கும் என்கேஜ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கணும். நான் வந்து ஐ ஷேடோ போட போகிறேன். ஐ ஷேடோஸ் வந்து இந்த ப்ரான்சர் வச்சு போட போகிறேன். ஸோ இந்த ப்ரான்சர் பார்த்தீங்கன்னா இந்த ரான்செல்லோட ப்ரான்சர் ஹைலைட்டர் ஷேடு பார்த்தீங்கன்னா 01. அண்ட் இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு லைட்டாக இது வந்து ஹைலைட்டர் அப்படிங்கிறதுனால இதோட பிக்மெண்டேஷன் வந்து ரொம்ப இதாக இருக்கும். ஸோ ரொம்ப ஷைனிங்காக தெரியும். அதனால லைட்டாக ஒரு ஸ்வைப் பண்ணிவிட்டு ஸோ இப்படி ஐப்ரோஸை லிஃப்ட் பண்ணிங்கன்னா உங்களோட க்ரீஸ் பாயிண்ட் வந்து தெளிவாக தெரியும். ஸோ லைக் ஒரு பார்டர் மாதிரி க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கலர் பார்த்திங்கன்னா உங்களோட ஸ்கின்னோட கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு தனியாக ஐஷேடோ போட்ட மாதிரி தனியாக வந்து தெரியாது, ஓவர் மேக்கப் தான் தெரியாது. ஸோ அதனால தான் நான் இதை சஜஸ்ட் பண்ணேன். ஸோ உங்கள் கார்னர்ஸை வந்து ஃபில் பண்ணதுக்கப்புறமா ஸோ நான் வந்து ஃபிங்கர்ஸ் தான் யூஸ் பண்ணி லைட்டாக இதை எடுத்துகிட்டு இப்படி கொடுத்து ஸ்ப்ரெட் பண்ணிக்க போகிறேன். அவ்வளோதான். உங்களுக்கு வந்து நான் தனியாக ஏதாவது ஐஷேடோ போட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரியே தெரியாது. அண்ட் இந்த ஐஸ்க்கும் அண்ட் இந்த லுக்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி காஜல் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை வந்து ஐலைனர் மட்டும் யூஸ் பண்ணாலும் சரி, நான் வந்து ரெண்டையுமே யூஸ் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு காஜல் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக இங்கே வந்து ரொம்ப ஸ்வெட்டியாக இருக்குது. இப்போ நீங்கள் மேக்கப் போடுற பிளேஸ்லேயும் கொஞ்சம் ஸ்வெட்டியாக இருந்துச்சுனாலும் பரவாயில்ல. நம்ம இப்போதைக்கு வந்து செட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நம்ம வந்து லூஸ் பவுடர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபைனலாக நம்ம இன்னொரு டைம் லூஸ் பவுடர் போட்டு செட் பண்ணணும். அண்ட் ஐலைனர் எடுத்திருக்கேன்.
ஸோ ஐலைனர் வந்து நீங்கள் ஹூடி யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், ஸோ சிம்பிளாக போடுறதுனாலும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஸோ இது எல்லாமே லைக் உங்களோட டைமை பொறுத்து, உங்களோட அவுட்ஃபிட்ஸை பொறுத்து நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபேஸ் மேக்கப் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் முடிஞ்சது. ஸோ ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கிறதுனால நம்ம வந்து பவுட்ரு வச்சு செட் பண்ணிக்கலாம். ஸோ லைக் ஃபைனலாக நான் அதே ப்ரௌன்சர் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஹைலைட் பண்ணிக்கிட்டு நம்ம லிப்ஸ்டிக் போட்டுட்டு நம்ம லுக் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் எடுத்திருக்கேன், ஃபன் ப்ரஷ். ஸோ லைட்டாக ஒரே ஸ்வைப் அண்ட் உங்களோட ஹை பாயிண்ட்ஸில் அப்ளை பண்ணிவிட்டு லுக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஒரு எவ்ரிடே மேக்கப் அப்படிங்கிறதுனால நான் வந்து நியூட் ஷேட் ஆஃப் லிப்ஸ்டிக் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ லாக்மே அப்சல்யூட்லேருந்து இந்த ஷேட் எடுத்திருக்கேன். இது என்ன ஷேடுன்னு பார்த்தீங்கன்னா மோவே. வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த லுக்கை வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு போயிட்டு இந்த சம்மர்லேயும் நல்லா க்ளோவாக ஹாப்பியாக இருங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா பிரஜ்னாஸ் கார்னர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நோட்டிஃபிகேஷனில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோஸ் போஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபை ஆகும். தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க.